புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஜானகி யார்? இந்த ஜானகி எங்க பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க? இந்தியா மட்டுமல்ல, உலகமே புகழக்கூடிய இசை மேதையாக, பின்னணி பாடகியாக மாறியது எப்படி அப்படின்ட்டு ஜானகி அவர்களை பற்றியோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ இதுவரை பலரும் அறியாத பல உண்மைகளை தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தென்னிந்தியாவுடைய நைட்டிங்கேல் என்று வர்ணிக்கப்பட்ட பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் 88வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மற்றும் வயது முதிர்வு காரணமாக 2026 ஜூலை 11ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் மைசூரில் காலமானாங்க. அவங்களுடைய பேர் இழப்பு திரை உலகினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் திரை உலகினராலும் வர்ணிக்கப்பட்டவங்க பாலிவுட்டின் பிரபல பாடகியாக இருந்து மறைந்த லதா மங்கேஷ்கர். அதேபோல தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று புகழுக்கு சொந்தக்காரராக இருந்தவங்க தான் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி அப்படின்னு பல்வேறு மொழிகளில் கிட்டத்தட்ட 48,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. நிறைய பாடல்களை அவங்களே எழுதி அவங்களே இசையமைத்து பாடி இருக்காங்க அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். மேலும் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதுகளை 4 முறை வென்றிருக்காங்க. கடந்த 1938ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் பல்லபட்லா என்ற ஊரில் தெலுங்கு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சத்யவதி தம்பதியின் மகளாக பிறந்தவங்க தான் எஸ் ஜானகி அவர்கள். சின்ன வயசுல இருந்து பாடத் தொடங்கிட்டாங்க. 3 வயது முதல் 10 வயது வரை முறையாக இசை கற்றாங்க. முதல் மேடை நிகழ்ச்சியில் பாடிய போது பாடகி ஜானகி அவர்களுக்கு வயது 9. நாதஸ்வர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறைப்படி இசை பயிற்சி பெற்றாங்க. வி சந்திரசேகர் அவர்கள் நடத்திய மேடை நாடக இடைவேளைகளில் எஸ் ஜானகி முதல் முறையாக பாடினாங்க. 1956இல் அகில இந்திய வானொலி நடத்திய பாட்டு போட்டியில் பங்கேற்று 2வது பரிசு பெற்ற அவங்க அதன் பிறகு சென்னைக்கு வந்தாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில் பாடகியாக நியமிக்கப்பட்டாங்க. 1957இல் வெளியான விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடலின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமான எஸ் ஜானகி அவர்கள் இப்பாடல் வெளியான மறுநாளே தெலுங்கில் எம்எல்ஏ என்ற படத்தில் நியாசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடியிருந்தாங்க. இதனையடுத்து பாடகி ஜானகி அவர்களுக்கு நிறைய படங்களில் பாடும் வாய்ப்பு தேடி வந்தது. முதல் ஆண்டிலேயே 6 மொழிகளில் 100 பாடல்களை பாடி முடித்த எஸ் ஜானகி அவர்கள் கடந்த 1957 இருந்து தமிழ் மொழியில் பாடத் தொடங்கினாங்க. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி, சிங்களம், வங்காளம், சமஸ்கிருதம், ஒடியா, குஜராத்தி, ஆங்கிலம், கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், ஜப்பான், ஜெர்மன், படுகா, பஞ்சாபி உட்பட இன்னும் பல மொழிகளில் அவங்க பாடி இருக்காங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான உண்மைகள். 17 மொழிகளுக்கு மேல் பாடிய ஒரே பாடகி என்ற பெருமை பெற்றவங்க இவங்க மட்டும்தான். இது ஒரு பெரிய சாதனை இல்லை என்று தன் அடக்கத்தோடு எப்பவுமே சொல்லுவாங்க. கடந்த 1992இல் இலங்கையில் நடந்த ஒரு விழாவில் அவங்களுக்கு ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் பல பக்தி பாடல்களை தானே எழுதி இசையமைத்து பாடியிருக்காங்க. மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்துக்கு முதலில் இசையமைத்தாங்க. எஸ் ஜானகியின் கணவர் ராம் பிரசாத். இவர் ஒரு இசைக்குழுவில் பணியாற்றியவர். இவரை காதலித்து 1958ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. அதன் பிறகு
1997ஆம் ஆண்டு ஜானகியின் கணவர் ராம் பிரசாத் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமாகிவிட்டார். இந்த தம்பதியினருக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகன் இருக்கார். தன்னுடைய மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வசித்து வந்த ஜானகி அவர்கள் இனிமேல் சினிமாவில் பாட மாட்டேன் என்று ஒரு இசை நிகழ்ச்சியில் அறிவித்துவிட்டு ஹைதராபாத்துக்கு சென்று ஓய்வெடுத்தார். அவருடைய ஒரே மகன் முரளி கிருஷ்ணா திரைப்படங்களில் பாடவில்லை என்றாலும் தெலுங்கில் சில படங்களில் நடித்திருக்கின்றார். அவரும் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஜனவரி 22ஆம் தேதி, அதாவது 2026 ஜனவரி 22ஆம் தேதி காலமாகிவிட்டார். இதனால் ஜானகி அவர்கள் மிக பெரும் மன கவலைக்கு உள்ளாகியிருந்தாங்க. முரளி கிருஷ்ணா அவர்கள் 1960ஆம் ஆண்டு பிறந்திருந்தார். 2026ஆம் தேதி இறந்திருந்தார். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அவருக்கு உமா அப்படின்ற ஒரு பெண்ணுடன், சென்னையை பூர்வீகமாக கொண்ட பரதநாட்டிய கலைஞர் உமா என்ற பெண்ணுடன் திருமணமானது. முரளி கிருஷ்ணா உமா தம்பதியினருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. முதல் மகளின் பெயர் அம்ருத வர்ஷினி, 2வது மகளின் பெயர் அப்சர வித்யுலா. தற்போது, அதாவது மகன் இறந்த பிறகு தன்னுடைய மருமகள் மற்றும் பேத்திகளுடன் மைசூரில் வசித்து வந்தாங்க பாடகி ஜானகி அவர்கள். பாடகி ஜானகி அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததிலிருந்து மிக பெரும் சோகத்தில் இருந்தாங்க. மிக பெரும் மன கவலையில வேதனையோடவே காணப்பட்டிருக்காங்க. உடல்நல குறைவு ஒரு பக்கம் என்றால், மகன் இறந்த துக்கம் அவங்களை மிக பெரும் அளவில் ஆட்கொண்டது. ஜானகி அம்மா அவர்கள் பாடாத பாடல்களே இல்லை, ஏறாத மேடையே இல்லை, வாங்காத பட்டமும் இல்லை, விருதுகளும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி என்ற படத்தில் நடிகர் தனுஷுடன் இணைந்து அம்மா அம்மா என்ற பாடலை பாடிய ஜானகி அவர்கள் அதன் பிறகு பேபி என்ற படத்தில் பாடினாங்க, திருநாள் என்ற படத்தில் பாடினாங்க. ஸ்ரீகாந்த் தேவா இசையில் தந்தையும் யாரோ தாயாரும் யாரோ என்ற பாடலை பாடினாங்க. இப்படி பல பாடல்கள், கிட்டத்தட்ட 48,000 பாடல்களுக்கு மேற் பாடியிருக்காங்க. 17 மொழிகளில் பாடியிருக்காங்க. இவங்களுக்கு கடந்த 1986இல் தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருது, கடந்த 2002இல் கேரள அரசு வழங்கிய சிறப்பு விருது மற்றும் 4 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது, இப்படி பல விருதுகள் பெற்றிருக்காங்க. அதன் பிறகு ஜானகி அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. ஆனால் அதனை அவங்க மறுத்துட்டாங்க. அதாவது கடந்த 2013இல் தனக்கு பத்மபூஷன் விருது கொடுப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்திருந்த நிலையில இந்த விருது பார்த்தீங்கன்னா தன்னுடைய 55 ஆண்டுகால அனுபவத்துக்கு மிகவும் தாமதமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விருதையே அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அவங்களுடைய அந்த பேச்சு அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. ஏன் இவங்க விருது வாங்கலை அப்படின்ற மாதிரி. 1980 மலையாள படத்துக்கும் 1984 தெலுங்கு படத்துக்கும் தேசிய விருது பெற்றாங்க. ஜானகி அவர்கள் 14 முறை கேரள அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 7 முறை தமிழக அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும், 10 முறை ஆந்திர அரசின் சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதும் பெற்றிருக்காங்க. இப்படி அவங்க பெற்ற விருதுகளும் பாடிய பாடல்களும் எண்ணில் அடங்காதவை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்க விருப்பம் இல்லாமல் சொந்த வாழ்க்கையில் ஓய்வெடுக்க விரும்பினாங்க ஜானகி அவர்கள். 10 கல்பனகள் என்ற மலையாள படத்துக்காக பாடிய அம்மா பூவினி என்ற பாடல்தான் ஜானகி அவர்கள் பாடிய கடைசி பாடல். கடைசியா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓய்வெடுக்கும் தனது முடிவு குறித்து அவங்க சொல்லும்போது, என்னுடைய கடைசி பாடல் மலையாள மொழியில்தான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் திட்டமெல்லாம் எதுவும் இடலை. நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பம் தானாக அமைந்தது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி இசை உலகில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து, யாராலும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை வலுவாக பிடித்து, ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து, தற்போது தன்னுடைய 88வது வயதில் உடல்நல குறைவு காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்காங்க இசை குயில் ஜானகி அம்மா அவர்கள்.
ஜானகி அம்மா அவர்கள் யார், அவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தை பற்றியும் அனைத்தையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா அவர்களை பற்றி பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.